என்னது இளநீரில் விளக்கிறதா அப்படின்னு வந்த இடம் தாங்க நூறந்தாசாமி மலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நூறந்தாசாமி மலை அஞ்சலிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். நானும் எங்கள் மச்சான் 2 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் ஏரியா நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இங்கே தான் இளநீரில் விளக்கிறேன்னு சொல்லுவாங்க. வாங்க நான் உங்களுக்கு முழு வீடியோவில் நான் காட்டுறேன். சரிங்களா? எங்கள் மச்சானும் எங்கள் தம்பியும் என்ன பண்ணாங்க, கல்லை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு கீழே யார் ரொம்ப தூரமாக போகுதுன்னு கல்லை தூக்கி போட்டு பார்த்தாங்க. கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் எங்கள் மச்சாங்க சிஸ்டர் திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. இவங்க கூட தான் கோயிலுக்கு வந்துருக்கிறது. கூடவே எங்கள் மாமா இருந்தார். கோயிலில் நந்தி இருந்துச்சு. நந்தி காதில் நம்ம சொல்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் சொல்லி பார்த்தேன். ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகணும் இந்த வீடியோவுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் மாமா அவங்களாம் ஃபுல் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே சாமிஜி வந்து விளக்கில் இருந்த பழைய தண்ணி இளநீர் தண்ணியெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். எங்கள் முன்னாடி தான் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. விளக்கு எரியுமா என்னன்றது டவுட்டில் தான் நாங்களும் இருந்தோம். அதுக்கப்புறம் விளக்கு திரி எடுத்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்த இளநீரை எடுத்து வெட்டி எங்கள் கையால் ஊற்ற வச்சார். ஊற்றணும். வேறு எதுவும் மிக்சிங் இல்லை, பியூர் இளநீர் தான் நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். கரெக்டாக எடுத்து ஊற்றி பார்த்தாரு. முழுசாக இளநீர் ஊற்றின பின்னாடி வெறும் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. பட் எதுவும் எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. தண்ணியில் க்ளீனாக இருந்துச்சுங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடுத்து சாமி பாதத்தில் வச்சு சாமிக்கிட்ட பூஜை போட்டு அதுக்கப்புறம் எடுத்தார். அந்த விளக்கை எடுத்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திரியை போட்டுட்டு விளக்கு கொளுத்த ஆரம்பித்தார். சாமிக்கிட்ட இருந்த கற்பூர விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் முன்னாடி தான் கொளுத்துனார். நாங்கள் கொண்டு போன இளநீர் தண்ணியில் தான் இது செஞ்சிருந்து நாங்கள் தான் ஊற்றணும். வெறும் தண்ணீரில் விளக்கேறிறது இது தான் முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அதிசயம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. பாருங்கள். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் ஃபேமிலியோடு வந்து போங்க. அஞ்சட்டிலேருந்து 27 கிலோமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம், டேனிகிட்ட வட்டம். சரிங்களா? வாங்க வந்து பாருங்கள். கடவுளுடைய மகிமை அனுபவிங்க. நீங்கள் கூகுள் மேப்லேயே நூறந்தாசாமி மலைன்னு போட்டிங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க. உண்மையிலே இந்த மாதிரி அதிசயத்தை பாருங்கள். உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. ரோடு எப்பயுமே இருக்கும். ஓம் நம சிவாய. பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. தீபாரத்தனெல்லாம் வாங்கிட்டு சாமி கூட அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே நம்ம சொந்தக்காரர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் பேசி இருந்துட்டு நம்ம ஐடி நேமை சொல்லிவிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம். இன்னொருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வெளியே வந்து அவுட்லுக் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோடு மறுபடியும் இப்போ மடத்துக்கு போகிறோம். மடன்றது அங்கே ஜீவ சமாதி ஆகிருப்பாங்க பூசாலிங்க. அவங்க சமாதிக்கிட்ட போய் பார்க்க போகிறோம்.